கிளாஸ் 9th எக்ஸசைஸ் 2.2ல செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க 1/13ன்றத டெசிமல் ஃபார்முக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல். ஸோ அந்த டெசிமலோட லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ 1/13 நம்ம டிவைட் பண்ணலாம். 1 உள்ள போட்டுட்டு 13 வெளியில் போடும்போது நமக்கு பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்ப்போம். ஸோ 10 தான் வருது. அது 13 டேபிளில் போட முடியாது. அதனால் மேலே ஒரு 0 சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ண போகிறோம். இப்போ 100 வருது. 100க்குள்ளே 7 × 31 வந்து 91ன்னு வருது. ஓகே, இப்போ 91 போட்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கி பேலன்ஸ் 9. இப்போ மறுபடியும் 0 சேர்த்துக்கலாம். 0 சேர்த்துட்டு 6 × 13 போட்டிங்கன்னா 78. பேலன்ஸ் எவ்வளோ 12. இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது 12. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு 0 12 தான் இருக்குது. ஸோ 0 சேர்த்து தான் ஆகணும். 0 சேர்த்துட்டு மறுபடியும் எத்தனை டைம்ஸ் போடும் 9 டைம்ஸ் போடுவோம். 9 டைம்ஸ் போடும்போது 117 வரும். பேலன்ஸ் எவ்வளோ 3. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துட்டா 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் போடும்போது 2 13s are 26. பேலன்ஸ் எவ்வளோ 4. மறுபடியும் ஒரு 0 சேர்த்து 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 39. பேலன்ஸ் என்ன 1. மறுபடியும் எங்கே வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ மறுபடியும் என்ன வரும் 07 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 1/3யோட டெசிமல் ஃபார்ம் என்ன 0.07693. மேலே ஒரு கோடு போட்டோன்னா என்ன அர்த்தம், மறுபடியும் இதே டைம்ஸ் திரும்ப வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதோட லென்த் எவ்வளோ, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தான் மறுபடியும் வரும். ஸோ அதான் அதோட லென்த் 1 2 3 4 5 6. The length of the period of the decimal is 6.